जयत्याश्रितसन्त्रास ध्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या பரமவ்யோமபாஸ்கரः. நமஸ்பாயை. இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தருடைய தொடர் வரிசையில் ஸ்லோக நம்பர் 109 மற்றும் 110 ரெண்டு ஸ்லோகங்களை பார்க்க இருக்கும். வழக்கமாக நம்ம 3 ஸ்லோகங்களை பார்ப்போம். இன்றைய தினம் 2 ஸ்லோகம் பார்க்கணும். ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த அந்த பகுதியினுடைய சம்மரி, கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய சம்மரி என்ன, சாரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு சுந்தர காண்டம்னு சொல்லக்கூடிய அடுத்த பகுதியை நாம பார்க்க இருக்கோம். அதனால அதுல 2 ஸ்லோகங்களை நாம எடுத்துட்டு இருக்கோம். அடுத்த வகுப்புலேருந்து 3 ஸ்லோகங்களாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இன்றைய தினம் கிஷ்கிந்தா காண்டம் பார்த்தோம் இல்லையா, அந்த பகுதியினுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு வகுப்புலையும் தொடர்ந்து அவருடைய சாரங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துன்னு தான் இருக்கும். அந்த ரீதியில பாருங்க. கிஷ்கிந்தா காண்டா சம்க்ஷேபா. அத சுக்ரீவ நிர்திஷ்டः அனுமான் ராமலக்ஷ்மணौ பிராப்தவான். சஹ து விருத்தாந்தம் ஸ்ருத்வா தேன தௌ சமயோஜயத். ததः அனுமான் ராமஸ்ய விருத்தாந்தம் சுக்ரீவாய நிவேத்ய தயோः பாவக சந்நிதௌ சக்கியம் ச காரயாமாச. ராமருக்கும் சுக்ரீவனுக்கு இடையே ஒரு சம்பந்தமானது, சக்கியமானது ஏற்படுறது. அது அனுமர் அந்த அக்னி சாட்சியான விஷயத்தை பண்ணி வைக்கிறார் அப்படிங்கிறதாக பார்க்கிறோம். பாவக சந்நிதௌ சக்கியம் ச காரயாமாச. ததா ராமஹ வாலினம் அனிஷ்யாமி இது பிரதிஜக்ஞே. சுக்ரீவஹ வைதேகிம் தர்ஷயிஷ்யாமி இது பிரதிஜக்ஞே. ஒருத்தர் என்ன பண்றா அப்படின்னாக்கா, அவர் சங்கல்பத்தை பண்ணிக்கிறா. வாலியை நான் வதம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ராமரும், சீதையை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படிங்கிறபடியான சுக்ரீவனும் ஒருத்தருக்கு என்ன பண்றா, பிரதிஜக்ஞே. அச்ச சுக்ரீவஹ ராமாய ஸ்வஸ்ய பிராத்ருவைரஸ்ய காரணம் ச தஸ்ய தத் பலாதிக்யம் ச நிவேதித்தவான். இப்ப என்ன ஆறுது, அதன் பிறகு சுக்ரீவன் ராமனிடத்துல தன்னுடைய சகோதரருடன் ஏற்பட்ட அந்த வைரம்னா என்னது, பகை, அதற்குண்டான காரணம் என்ன, அது மாத்திரமில்ல வாலியினுடைய பலம் என்ன அப்படிங்கிறதையும் ராமனிடத்துல சுக்ரீவன் தெரியப்படுது. சுக்ரீவஹா ராமாய பிராதுர் வைரஸ்ய காரணம் உக்தவான். தக்ஷணம் சுக்ரீவேன துந்துபேஹே காயம் பிரதர்ஷித்தவான். ராமஹ பாதாங்குஷ்டேன சுதூரம் பிரேஷயாமாச. புனः ச ரகுத்தமஹ தேன தர்ஷிதானு சப்தசாலானு ஏகேன பானேன சார்த்தம் தஸ்ய அனுஷங்கையா சிச்சேத அப்படிங்கிறது முதல் பேராகிராஃபா இருந்துட்டு. அடுத்து பாருங்க. ததா சுக்ரீவஹ ராமசமன்விதா கிஷ்கிந்தாம் பிராப்தவான். பశ్చాத் அதீவ சம்ஹிருட்டः வானராதிபம் கோபயன் ஜகர்ஜ. வாலி நிஷ்கிரமிய யுத்தே சுக்ரீவம் பிருஷம் அபீடயத். அதः சஹ அபி சம்பக்ன சர்வாங்கः ராகவாந்திகம் பிராத்ரவத். புனः ஏவ ராமேன கிருதசின்னः து சஹ வாலினம் க்ஷிப்ரம் ரணாய ஆக்பயத. ராமः திரோகிதः தஸ்தௌ. ததः ஹேமமாலி வாலி தாரயா அபிகிதம் இதம் நிரஸ்ய குபிதः பிராத்ரா சுதாரணம் ரணம் கிருதவான். ராமஹ வாலினம் பாணேன வித்வா பூமௌ ஞபாதயத். சஹ அபி ராம இதி ஞாத்வா தேகம் தியக்த்வா ஸ்வர்க்கம் கதவான் அப்படிங்கிறது 2வது பேராகிராஃபா இருந்துருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன, கடைசியா நம்ம வாசிச்ச 4வது பகுதியாக இருக்கக்கூடிய கிஷ்கிந்தா காண்டம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்களுடைய தாத்பரியத்தையே எடுத்து நமக்கு என்ன பண்ணிருக்கா, அப்படியே ஒரு பேராகிராஃபா கொடுத்துருக்கா. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், முதல்ல அக்ஷரம், அக்ஷர சமூக பதம், அக்ஷரங்களுடைய கூட்டம், எ கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ், அதுதான் வேர்டுன்னு சொல்றோம், பதம்னு சொன்னோம். அந்த பதங்களை வச்சுன்னு என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, பதங்களுடைய தொகுப்பு, பத சமூக வாக்கியம், அந்த வாக்கியத்தினுடைய சமூகம் தான் பேராகிராஃப். அந்த ரீதியில நம்ம என்ன பண்றோம், சின்ன சின்ன பதங்களா அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை தெரிஞ்சுட்டு
அந்த ஸ்லோகத்துல கொடுக்கப்பட்டுள்ள தாத்பரியங்களை வச்சுட்டே நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி பேராகிராஃபா நம்ம அபியாசம் பண்ணி பழகிறோம். அந்த ரீதியில நம்ம என்ன பண்றோம், இதற்கு முன்னாடி வாசிச்ச கிஷ்கிந்தா காண்டன்னு சொல்லக்கூடிய அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுடைய தாத்பரியத்தை அப்படியே தொகுத்து நமக்கு ஒரு சம்மரியா கொடுத்துருக்கான். அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அத்தஹ ரகுத்தவஹ ஆசிரிதவத்சலஹ தபந்தம் சுக்ரீவம் சமாஸ்வாஸ்ய வானராணாம் அதிபதிம் கிருதவான். ததஹ லக்ஷ்மண சயுதஹ சீதா விரஹ துக்கிதஹ ராமஹ மால்யவதஹ பிருட்டே சதுரஹ மாசான் உவாச. பశ్చాத் லக்ஷ்மணः ராமஸ்ய நிர்தேசாத் प्लवगैः सार्धम् अनुमत् प्रमुखैः वानराधिपं गिरिं आनयत्. सुग्रीवः राघवं दृष्ट्वा तस्य वचनात् वानरान् सीताम् अन्वेष्टुं चतस्रुषु आशासु अपि न्ययुग्ध. पश्चात् रामः हनुमतः पाणौ अङ्गुलीयकं दत्तवान्. सः वैदेह्याः विश्वासाय तु तत् गृहीत्वा निर्ययौ. पश्चात् अनुमत्प्रमुखाः वानराः दक्षिणां दिशं गत्वा सीतां विचिन्वन्तः विन्ध्यं पर्वतम् आप्नुवन्. पश्चात् अनुमत्प्रमुखाः वानराः तत्र समयादिक्रमात् प्रायोपवेशनं चक्रुः. अत्र ते सम्पादिना प्रोक्तं सीतावार्तां च शुश्रुवुः. पश्चात् अंगदाद्याः वानराः उदन्वन्तं प्रापुः. तं विलङ्घयितुं तेषां कश्चित् समर्थः न अभवत्. तदा हनुमान् जाम्बवत् उक्तिभिः स्वप्रभाव प्रशंसाभिः संवर्धितः महेन्द्रादिं आरुरोह. அப்படிங்கிறபடியாக इति श्री रामोदन्ते किष्किन्धाकाण्डः संक्षेपः समाप्तः. அனுமார் அந்த மகேந்திர பர்வதம் சொல்லக்கூடிய பர்வதத்தின் மேலே ஏறினார். எதற்காக அப்படின்னாக்கா அந்த சமுத்திரத்தை தாண்டுவதற்காக அப்படிங்கறத மட்டும் நம்ம என்ன பண்ணோம், இந்த கிஷ்கிந்தா காண்டத்துல 108 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோம். அது தொடர்ந்து இன்றைய தினத்திலிருந்து நம்ம ஆரம்பிச்சு சுந்தர காண்டம் சொல்லக்கூடிய அந்த 5வது பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க போறோம். மொத்தம் 7 காண்டங்கள். அதுல 5வது காண்டமாக இருக்கக்கூடியது சுந்தர காண்டம். இதுல ஆஞ்சநேயருடைய பிரபாவங்கள் எல்லாம் சொல்ல போறா. அவர் எப்படி அந்த சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போனார், அங்க சீதையை சந்தித்தது, ராவணனை நேருக்கு நேரா சென்று அங்க அவருடன் விவாதம் பண்ணது, லங்கையை எரிச்சது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றா. அதன் பிறகுதான் 6வது பகுதியாக இருக்கக்கூடிய யுத்த காண்டம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 60 ஸ்லோகாஸ் வரப்போறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டம் சொல்லக்கூடிய கடைசி நிறைவு பகுதி. இப்படியாக இந்த விஷயங்களை நாம் என்ன பண்றோம், தொடர்ந்து வாசிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ நடந்து முடிஞ்ச வரைக்கும் 4 பகுதிகள் பூர்த்தியா இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நல்லா நீங்க தொடர்ந்து சொல்லிகிட்டே வாங்கோ. இப்போதான் மேற்கொண்டு வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் நமக்கு நல்லா பிடிபடும். ஸோ அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சுந்தரகாண்டத்துடைய முதல் ஸ்லோகம் என்ன, மூல ஸ்லோகா. அத சுந்தரகாண்டா மூல ஸ்லோகா. அபிவாத்யாத சகலான் அமரான் பவனாத்மஜः உப்ளுவேச்ச கிரேஸ்தஸ்மாத் விலங்கயிதும் அர்ணவம். அபிவாத்ய சகலான் அபிவாத்யாத சகலான் அமரான் பவனாத்மஜः உப்ளுவேச்ச கிரேஸ்தஸ்மாத் விலங்கயிதும் அர்ணவம். அர்ணவம்னா சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை தாண்டி போனோம், அப்பதான் லங்கையை அடைய முடியும். ஆனா அந்த சமுத்திரத்தை தாண்டி போறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, இப்ப கடினமான ஒரு செயல். அந்த விஷயத்தை செய்யறதுக்கு அனுமாரால தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கவ எல்லாம் அவரிடத்துல சொன்னபடியினால அவர் அந்த மகேந்திர பர்வதத்து மேல ஏற போனார். அப்படிங்கிறது வரைக்கும் போன சாப்டர்ல பார்த்து முடிச்சிருந்தோம். இந்த சாப்டர்ல அபிவாத்ய அச்சன பிறகு சகலானு அமரானு அபிவாத்திய. அபிவாத்திய நாம நமஸ்கிருத்வா, நமஸ்காரம் பண்ணிட்டு வணங்கி விட்டு, யாரை, சகலானு அமரானு. அமரான தேவன், தேவர்களுக்கு பேர் அமரஹா, தேவர்கள். அமரான எல்லா தேவர்களையும்
நமஸ்காரம் கிருத்வா. யாரு? பவனாத்மஜா ஆஞ்சநேயா வாயுபுத்திரா புப்ளுவேச்ச. இப்போ ஜம்ப் பண்றது இல்லையா, எப்படி ஜம்ப் பண்ணி போகணும், விசேஷமான அந்த குதிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆகாய மார்க்கமாக காத்திலேயே பறந்து போகணும். புப்ளுவேச்ச கிரேஹே தஸ்மாத், அந்த மகேந்திர பர்வத மேல இருந்து ஜம்ப் பண்ணி அந்த சமுத்திரத்தை கடக்கணும். அர்ணவம், அத விலங்கயுதும் கடந்து செல்வதற்காக அந்த முயற்சியை செய்தார் அப்படிங்கறத அந்த ஸ்லோகமானது ஆரம்பிக்கிறது. அபிவாத்யாத சகலான் அமரான் பவனாத்மஜா புப்ளுவேச்ச கிரேஸ் தஸ்மாத் தஸ்மாது கிரேஹி, அந்த மலையிலிருந்து விலங்கயுதும் எதை? அர்ணவம், அந்த சமுத்திரத்தை. இப்படியான விஷயத்தை இந்த முதல் ஸ்லோகத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறான். அபிவாத்யாத சகலான் அமரான் பவனாத்மஜா புப்ளுவேச்ச கிரேஸ் தஸ்மாத் விலங்கயுதும் அர்ணவம். பத விபாகா. அபிவாத்ய அத சகலான் அமரான் பவனாத்மஜா புப்ளுவே ச கிரேஹே தஸ்மாத் விலங்கயிதும் அர்ணவம் இதி பதவிபாகः अथवा पदच्छेदः. अन्वयः अत पवनात्मजः सकलान् अमरान् अभिवाद्य च तस्मात् गिरेः अर्णवं விலங்கயுதும் புப்ளுவே. ஜம்ப் பண்றதுக்கு தயாரானார். இதன் பிறகு அனைத்து தேவர்களையும் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த அர்ணவம் சமுத்திரத்தை தாண்டுவதற்கு தயாராக ஆனார். அப்படிங்கிறபடியாக இந்த விஷயம் இதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை வாசிக்கும் பொழுது அவர் புறப்படும் போது எந்த மாதிரியான நிகழ்வுலாம் நடந்தது, தன்னுடைய வாழை அப்படியே சுருட்டிண்டு, அப்ப எந்த மாதிரியான காற்று, இப்போ ஒரு ஹெலிகாப்டர் வந்து ஒரு இடத்துல இருந்து புறப்படும் போது எந்த மாதிரியான காற்றானது வீசுமோ அதை விட பல மடங்கு அதிகமான காற்றானது அந்த இடத்துல இருந்தது, மரங்கள்லாம் அப்படி அசைஞ்சது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம். ஒரு பூகம்பம் ஏற்பட்டா இப்படி ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டா எந்த மாதிரியான அதிர்வு ஏற்படுமோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் அந்த மலையிலிருந்து ஜம்ப் பண்ணும்போது ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் வர்ணிக்கிறார். அபிவாத்யாத சகலான் அமரான் பவனாத்மஜா புப்ளுவேச்ச கிரேஸ் தஸ்மாத் விலங்கயுதும் அர்ணவம் அப்படிங்கிற ஸ்லோகத்தினுடைய அன்வயமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதையே நமக்கு என்ன பண்றா அப்படின்னாக்கா தாத்பரியமா மாத்தி கொடுத்துருக்கா. அதே சொற்களை பயன்படுத்தி வேற எந்த சொற்களுமே பயன்படுத்துறா பாருங்க. ஒரு ஸ்லோகம் அதே சொற்கள் தான் பதச்சேதமா இருக்கு, அதே ஸ்லோகத்தை வச்சு அன்வயம், அதே ஸ்லோகங்களை வச்சு தாத்பரியம், இந்த ரீதியில பண்ணிட்டு இருக்கா. மேற்கொண்டு அந்த சொற்களுடைய வியாக்கரண அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து அப்படியே சைமல்டேனியஸா பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். தாத்பரியம் ஹனுமான் மகேந்திராதிம் ஆருரோக அத பவனாத்மஜா ஹனுமான் சகலான் தேவான் நமஸ்கிருத்ய ச தஸ்மாத் கிரேஹே அர்ணவம் விலங்கயிதும் புப்ளுவே. இது தாத்பரியம். தமிழ்ல என்ன அர்த்தம் சொன்னா அதான் சம்ஸ்கிருதம் கொடுத்துருக்கா. ஹனுமான் மகேந்திராதிம் ஆருரோக அத பவனாத்மஜா ஹனுமான் சகலான் தேவான் நமஸ்கிருத்ய. அபிவாத்தியனாலும் நமஸ்கிருத்தியனாலும் ஒரே அர்த்தம் தான். தஸ்மாத் கிரேஹே அர்ணவம் விலங்கயிதும் புப்ளுவே. வியாக்கரணம் சந்தி அபிவாத்திய பிளஸ் அத அபிவாத்யாத சவர்ண தீர்க்க சந்தி. கிரேஹே பிளஸ் தஸ்மாத் விசர்க சகாரஹ கிரேஸ் தஸ்மாத் தஸ்மாத் பிளஸ் விலங்கயிதும் ஜஸ்து சந்தி. கிருதந்தாக அபிவாத்ய அபி இது உபசர்க பூர்வக இல்லையா. வாதிம் ல்யப் பிரத்யய ல்யப் ல்யப் பிரத்யய கொடுத்துருக்கா. பார்த்தா வந்து தாது இல்லையா, வதிம் சொல்ற வதிம் ல்யப் பிரத்யய. விலங்கயிதும் வி உபசர்க பூர்வக லந்த் பிளஸ் துமுன் பிரத்யய விலங்கயிதும். புப்ளுவே ப்ளு தாதோஹோ லிட்லகாரஹ பிரதம புருஷः புப்ளுவே புப்ளுவாதே புப்ளுவிரே அப்படிங்கிறது என்னது. புப்ளுவே புப்ளுவாதே புப்ளுவிரே தாத்துக்கள் நிறைய இருக்கு சம்ஸ்கிருதத்துல. மோர் தென் 2200 verbs இருக்கு. 2200 verbs இருக்கு. அபிவாத்திய நாம நமஸ்கிருத்திய யாரை? அமராஹா, அமராஹன தேவாக. பவனாத்மஜா கஹ? அனுமான். பவனாத்மஜானா நாம அனுமான். அர்ணவஹ, அர்ணவஹ நாம சமுத்திரஹா இத்யர்த்தஹ. இப்படியாக இந்த முதல் சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண விசேஷங்களை நாம பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக அந்த சுந்தரகாண்டத்தினுடைய 2வது ஸ்லோகம்
தொடர் வரிசைனாக்கா 110வது ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறத பாருங்க. அத்த சுந்தரகாண்டா மூல ஸ்லோகா ச சமுல்லங்கிய மைனாகம் சுரசாம் அபிவாத்யச்ச நிகத்ய சிம்மிகாம் நீத்யா பாரம் பிராப மகோததேஹே சஹ சமுல்லங்கிய மைனாகம் சுரசாம் அபிவாத்யச்ச நிகத்ய சிம்மிகாம் நீத்யா பாரம் பிராப மகோததேஹே. இப்போ இவர் கடந்து போறார், ஜம்ப் பண்ணி போறார் இல்லையா, ஆகாய மார்க்கமாக. அப்படி போகும் பொழுது மைனாகம் அப்படிங்கிற ஒரு பர்வதம் வருது. அந்த சுரசாம் அபிவாத்திய என்ன நடக்கிறது? அபிவாத்திய நமக்கு தெரியும், நமஸ்கிருத்திய. ஸோ அந்த மைனாகம்ன்றதுனாக்கா நேம் ஆஃப் எ மவுண்டன், சன் ஆஃப் இமாலயா அண்டு மெய்னா. இப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா பாருங்க, அந்த ஒரு நட்பானது ஏற்படுறது இவருக்கு. அப்படி சுரசா, சுரசனா யாரு? நாகமாதா. நிறைய நட்பானது ஏற்படுறது. அந்த மைனாகம் சொல்லக்கூடிய பர்வதத்தோட ஒரு நட்பானது ஏற்பட்டு, அது மாத்திரம் இல்ல, நிகத்திய சிம்மிகாம் நீத்யா, ஒரு ராட்சசியும் வர நிறைய பேரை சந்திக்கிறார். மார்க்கமாக போகும் பொழுது நிறைய பேருடைய நட்பும் ஏற்படுறது, நிறைய பேருடைய பகையும் உண்டாருது. அவர் என்ன பண்றார்? நட்பை யாரெல்லாம் தன்னுடைய நட்பை ஏத்துக்கிறாளோ அவளோட நட்பா இருந்துக்கிறார். தன்னுடைய நட்பை விரும்பாதவா, ஏத்துக்காதவாள் என்ன பண்றாருனாக்கா அவளை எதிரியா பாவிச்சு துவம்சம் பண்ணிடுறார். என்ன பாருங்க, அந்த மாதிரி சிம்மிகான்னு சொல்லக்கூடிய ஒரு ராட்சசி, எல்லாம் எதிர வரக்கூடிய தடைகள் அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா நீத்வா நீத்யா என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அவளை நிகத்திய, அவ அந்த சிம்மிகான்னு சொல்லக்கூடிய ராட்சசையை கொன்று மேலும் கடந்து போயிட்டே இருக்கார். மைனாகம்ன்ற பர்வதத்தோட நட்பானது ஏற்படுத்திக்கிறார். இந்த சிம்மிகான்னு சொல்லக்கூடிய அந்த ராட்சசியோட பகையை அவளா பகைச்சிக்கிறா. அவளை என்ன பண்றார்? நீத்வா நாம நிகத்திய வென்று பாரம் பிராப மகோததேஹே, அந்த மகோததேஹே மகா சமுத்திரத்தினுடைய அந்த பெரிய சமுத்திரம் இல்லையா, கிரேட் ஓஷன் சொல்லுவான், அப்பேற்பட்ட அதை என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அது அடுத்த கரைக்கு வரணும். அவருடைய நோக்கமே அதானா, ஒரு சமுத்திரத்தை கடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது நிறைய தடைகள் ஏற்படுறது. அப்படி அடுத்த அந்த கரையை அடையணும், இந்த பெரிய மகா சமுத்திரத்தை கடக்கணும் அப்படிங்கிறது அவருடைய உன்னதமான நோக்கம். அதை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். அந்த மாதிரி அந்த இடையில வந்தக்கூடிய மைனாகன்ற பர்வதத்தோடைய ஒரு நட்பையும், சிம்மிகான் சொல்லக்கூடிய ராட்சசியை நிகத்திய ஒன்றும், அந்த மகோததேகே அந்த மகா நதியினுடைய மகா சமுத்திரத்தினுடைய அடுத்த கரையை பிராப வந்தடைந்தார். யாரு? அனுமா. ச சமுல்லங்கிய மைனாக்கம் சுரசாம் அபிவாத்யச்ச நிகத்திய சிம்மிகாம் நீத்யா பாரம் பிராப மகோததேகே. தனக்கு யாரோடலாம் நட்பு ஏற்படுதோ அவளெல்லாம் என்ன பண்றார்? வணங்குறார், நமஸ்காரம் பண்றார். தன்னுடன் பகையை ஏற்படுத்துகிறவரோட என்ன பண்றார்? அவளோட வதம் பண்றார். அந்த மாதிரியான விஷயங்களை அனுமார் செய்தார். சமுல்லங்கிய மைனாக்கம் சுரசாம் அபிவாத்யச்ச நிகத்திய சிம்மிகாம் நீத்யா பாரம் பிராப மகோததேஹே பத விபாக சஹ சமுல்லங்கிய மைனாக்கம் சுரசாம் அபிவாத்ய ச நிகத்ய சிம்மிகாம் நீத்யா பாரம் பிராப மகோததேஹே. அன்வயः சஹ மைனாக்கம் சமுல்லங்கிய சுரசாம் அபிவாத்ய, அது மாத்திரமில்ல, ச சிம்மிகாம் நீத்யா நிகத்ய மகோததேஹே பாரம் பிராப இது அன்வயः. இதையே தான் நமக்கு இடம் பண்ணிருப்பா தாத்பரியமா அந்த பதங்களையே பயன்படுத்தி அழகா நமக்கு அர்த்தத்தை காண்பிச்சு கொடுத்துருப்பா. பாருங்க, அனுமான் அர்ணவம் விலங்கயிதும் புப்ளுவே சஹ மைனாகம் சமுல்லங்கிய நாகமாதாம் நமஸ்கிருதவான். அந்த நாகமாதாம் சொல்லக்கூடிய சுரசாம் அவளை வணங்கிவிட்டு நமஸ்கிருதவான். பశ్చాத் சிம்மிகாம் நீத்யா நிகத்ய, இந்த சிம்மிகாம் சொல்ற ராட்சசியை வதம் செய்து மகோததேஹே பாரம் பிராப, அந்த கிரேட் ஓஷன் சொல்லக்கூடிய அதனுடைய பாரம், அதர் பேங்க், அதையும் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா கடந்தார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல தாத்பரியமாக இருந்துருக்கு.
व्याकरणं सन्धिः सः प्लस समुल्लङ्घ्य विसर्गलोपः कृदन्ताः अभिवाद्य अभिवदिं प्लस ल्यप् प्रत्ययः समुल्लङ्घ्य सम प्लस उत् प्लस लगिम प्लस ल्यप् प्रत्ययः அடுத்தது நிகத்ய நீ பிளஸ் அனு ல்யப் பிரத்யः அபிவாத்ய நமஸ்கிருத்ய சுரசன யாரு நாகமாதா அவளை வணங்கிவிட்டு நமஸ்காரம் கிருத்வா என்ன பண்றார் அந்த மகோததேகே பாரம் பிராப கரையை கடந்தார் அல்லது அந்த கரையை சமுத்திரத்தை கடந்து அந்த கரையை வந்தடைந்தார் அப்படிங்கிறதாக இன்றைய நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய 5வது பகுதியா இருக்கக்கூடிய அந்த சுந்தரகாண்டத்துல இருக்கக்கூடிய 2 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சிடணும். தொடர் வரிசையில 109 மற்றும் 110 சுந்தரகாண்டம் எடுத்துனாக்கா முதல் 2 ஸ்லோகங்கள் என்ன ஸ்லோகங்கள்? அபிவாத்யா தசகலான அமரான் பவனாத்மஜः புப்ளவேஜ கிரேஸ்தஸ்மாத் விலங்கயிதுமர்ணவம் அபிவாத்யா தசகலான அமரான் பவனாத்மஜः புப்ளவேஜ கிரேஸ்தஸ்மாத் விலங்கயிதுமர்ணவம் சமுல்லங்க்யமைனாகம் சுரசாம் அபிவாத்ய ச நிகத்ய சிம்மிகாம் நீத்யா பாரம் பிராப மகோததேஹ சமுல்லங்க்யமைனாகம் சுரசாம் அபிவாத்ய ச நிகத்ய சிம்மிகாம் நீத்யா பாரம் பிராப மகோததேஹ அப்படிங்கிற 2 ஸ்லோகத்தோட ஏன்னா நம்ம இன்னைக்கு அந்த இதற்கு முன்னாடி பார்த்த கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய சம்மரையும் பார்த்ததுனால 2 ஸ்லோகங்கள் பார்க்க முடிஞ்சது. அடுத்த வகுப்புல இருந்து 3 ஸ்லோகமாக நம்ம பார்த்துட்டே போகலாம். ஸோ நடந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க விடாம தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டே வாங்க. தாசன் தன்யவாதா. धन्यवादः स्वामी. धन्यवादः धन्यवादः स्वामी. धन्यवादः गजी.